அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் தமிழரசன். நான் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் கடந்த 18 ஆண்டுகளாக வழக்கறிஞராக பணிபுரிந்து வருகிறேன். இந்த நிலையில் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக தமிழ்நாடு அரசு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், கவர்மெண்ட் ப்ளீடர், ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போன்ற பணிகளுக்கு பணி நியமனம் தொடர்பாக சுற்றறிக்கை அனுப்பி அதன் பேரில் பல்வேறு வழக்கறிஞர்கள் பல்வேறு பணிகளுக்கு விண்ணப்பம் செய்திருந்தார்கள். இந்த நிலையில் தற்பொழுது வரை மேற்படி பதவிகள் தொடர்பாக 4 தேதி வரை தென்காசி மாவட்டத்தில் தற்போது வரை எந்த விதமான அரசாணையும் பிறப்பிக்கவில்லை. தற்பொழுது வரை அது நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் சங்கரன்கோவில் நீதிமன்றத்தில் பணிபுரியக்கூடிய இசைக்குமாரிமுத்து வழக்கறிஞர், அவருடைய மனைவி உமா சுந்தரி மற்றும் சங்கரன்கோவில் முக்கிய பிரமுகர் ரமேஷ் மெடிக்கல் என்பவர் நீதிமன்றத்துக்கு முன்பாக எவ்வித அரசு அனுமதியின்றி பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறாக நீதிமன்றத்திற்கு எதிரே உள்ள பஸ் ஸ்டாப்பில் பொதுமக்கள் உள்ளே சென்று அமர முடியாமல் உமா சுந்தரி, இசைக்குமாரிமுத்து, ரமேஷ் ஆகிய 3 பேரும் தனித்தனியாக 3 பேனர்களை வைத்துள்ளார்கள். இதனால் சாலையில் செல்லக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் அவருடைய திசை திருப்பும் வகையிலும் அரசு அனுமதி இல்லாமலும் ஜீவோ போடுவதற்கு முன்பாகவே தன்னை அரசு வழக்கறிஞர்களாக நியமனம் செய்துவிட்டதாக ஒரு பேனர் வைத்துள்ளார்கள். இது சட்டவிரோதமானது. இது சம்பந்தமாக மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் பல முன்தீர்ப்புகளை வழங்கியுள்ளது. அதாவது என்னன்னா, நீதிமன்றத்திற்கு முன்பாக எவ்வித அரசு அனுமதி இல்லாமலும் எவ்விதமான பேனர்களோ கட் அவுட்டுகளோ வைக்கக்கூடாது என்று சுற்றறிக்கை அனுப்பிவிட்டுள்ளது. அதோடு மட்டுமல்லாது, தமிழ்நாடு ஓப்பன் பிளேசஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் டிஸ்பிகர்மெண்ட் ஆக்ட் 1959 படி ஒரு பொது இடத்தில் விளம்பர பலகைகள் மற்றும் பேனர்கள் வைக்க வேண்டுமென்றால் அதற்கு அந்த வைக்கும் இடத்திற்கு உட்பட்ட நகராட்சியிலோ மாவட்ட ஆட்சித்தலைவரமோ உரிய அனுமதி பெற வேண்டும். அதற்குண்டான கட்டணத்தை செலுத்த வேண்டும். செலுத்தித்தான் பேனர்கள் வைக்க முடியும். இதற்கிடையில் இந்த 3 நபர்களும் எவ்விதமான அனுமதியும் வாங்காமல் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராகவும் சட்டத்துக்கு எதிராகவும் ஒரு 2 வழக்கறிஞர்களும் சட்டம் தெரிந்த நபர்களாக இருந்து கொண்டு இவர்களை சட்டத்தை மீறி பேனர்களை வைத்துள்ளார்கள். இது எந்த விதத்திலும் சட்டப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை. இது சம்பந்தமாக நான் கடந்த 7/7/2021 வழக்கறிஞர் இசைக்குமாரிமுத்து, அவருடைய மனைவி உமா சுந்தரி மற்றும் ரமேஷ் ஆகிய 3 பேர் மீதும் சங்கரன்கோயில் நகர் காவல் நிலையத்தில் நான் பதிவு தகவல் மூலமாக ஒரு புகார் மனு அனுப்பியிருந்தேன். அந்த புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறை அதிகாரிகள் என்னுடைய புகாரை பெற்றுக்கொண்டு தற்போது வரை இந்த 3 பேர் மீதும் தமிழ்நாடு ஓப்பன் பிளேசஸ் டிஸ்பிகர்மெண்ட் ஆக்டின் படி எந்த விதமான வழக்கு பதிவும் செய்யாமல் அந்த புகார் மனுவை நிலுவையிலேயே வைத்துள்ளார்கள். ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு விஜய் அவர்கள் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு CTR திருமல்குமார் அவர்கள் எங்களுடைய ஆட்சியிலே எவ்வித பாரபட்சமுமின்றி யார் தவறு செய்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னார்கள். அதற்கு முரணாக நான் இப்பொழுது இந்த ஒரு புகாரை கொடுத்துள்ளேன். நான் சட்டத்தை மீறி செயல்பட்ட நபர்கள் மீது புகார் கொடுத்துள்ளேன். இந்த புகாருக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த புகார் மனு மீது மாண்புமிகு தமிழக முதல்வர் மற்றும் தென்காசி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் அனைவரும் சேர்ந்து இவர்கள் சட்டத்தை மீறி எவ்வித அரசு அனுமதியும் இல்லாமல் பேனர்கள் வைத்துள்ளதால் இவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதோடு மட்டுமல்லாது, தற்பொழுது தென்காசி மாவட்டத்தில்
எந்த விதமான ஜீவமும் வராத நிலையில் அதற்கு முன்பாகவே இவர்கள் எவ்வாறு வழக்கறிஞராக நியமனம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி இந்த பேனரில் குறிப்பாக பொறிக்கப்பட்டுள்ளது. இது விளம்பரத்தை தேடும் நோக்கிலும் பொதுமக்கள் மத்தியிலும் வழக்கறிஞர் மத்தியிலும் மிகுந்த அதிருப்திக்குள்ளாகி உள்ளது. அதோடு மட்டுமல்லாது தமிழ்நாடு அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இந்த விளம்பர பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது. இதனால் மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கும் பெரிய களங்கத்தை ஏற்படுத்துவதாக இருந்து வருகிறது. வழக்கறிஞர்கள் இசக்கிமாரிமுத்து, உமா சுந்தரி மற்றும் ரமேஷ் ஆகிய 3 பேரும் பயணிகளை பேருந்து நிறுத்த நிழற்குடைக்குள் செல்ல விடாமலும் இடையூறு ஏற்படுத்தும் வகையிலும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இன்றியும் மேற்படி சட்டவிரோத பேனர்களை வைத்துள்ளதால் மேற்படி நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.